உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாசன் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் எதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையே ஒரு பனிப்போர் நிகழ்கிற மாதிரி ஒரு சில பத்திரிகையாளர்களும் சரி சில சமீட்சையும் தெரிஞ்சிட்ருக்குது. அது எதனாலனா பல காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். நம்ம பாஜக தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோன்னா அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாங்க, சில பிராமின் லாபிகள், அதாவது தமிழ்நாடு பாஜகவில் இருக்கக்கூடிய சில பிராமின்ஸை அவர் வெளியேற்றினா சொன்னால் சூழ்ச்சி பண்ணி அவங்களுடைய அந்தரங்க வீடியோலாம் காட்டி வெளியேற்றினா நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி பாஜக ஆர்எஸ்எஸ் பேச்சை மீறுற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் காரணம் பல சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் உடைய கிளை அமைப்பு பாஜகவுடைய உண்மையான இதுதான் ஆர்எஸ்எஸ். இதனால் இந்த ஆர்எஸ்எஸ் பேச்சை மீறி இவங்க பல முடிவுகள் எடுக்கிறாகவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதனால் அதாவது 3 மாநில இந்தி பெல்ட்டில் அந்த மத்திய பிரதேச ராஜஸ்தான் சத்தீஸ்கர் சிஎம்மில் கூட ஆர்எஸ்எஸோட பேச்சை பாஜக மீறதாக சொல்கிறாங்க. மோடி அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பனிப்போர் போயிட்டு இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆமாங்க, மோடி அவர்கள் ஓபிசி இந்து, ஆனால் அவர்கள் ஆர்எஸ்எஸ்ல சில உயர் ஜாதியினர் பேச்சு தான் அங்கே வேத வாக்கு. ஸோ அதனால் இதுக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றது சரிதானே. தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாங்க பார்த்தோன்னா, பிராமின்ஸ் எல்லாம் வெளியேற்றினது காரணம். முக்கியமான பதவியில் இருந்தாங்க இவங்க பிராமணர்களை அவர் ஒரு இதாகவே மறக்கலன்னு எஸ்பி சேகர் பேசி நம்ம பார்த்துப்போம். எஸ்பி சேகர் அவர் பிராமணர்களுக்கு எதிராக பண்ணுறாரு. தமிழ்நாட்டில் பாஜக ஒரு சீட்டு ஜெயிக்கிறார். ஆனால் வட மாநிலங்களில் மோடி ஜெயிச்சு 3வது முறையாக ஹேட்ரிக் முறையாக சிஎம்மா வருவாருன்னு அதை சொல்லிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் பேசப்படுது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன, பாஜகவிற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையான பனிப்போர் போயிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அங்கேயும். அதனால் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, மோடி அவர்கள் பேச்சை கேட்டால் ஓபிசி இந்துக்களுக்கு பக்கமும் பிராமணர்களுக்கு எதிராகவும் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சில பத்திரிகையாளர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் சில ஆர்எஸ்எஸ் பாஜக இடையே கொள்கை ரீதி ஒன்று தான். ஆனால் இவர்களுடைய பனிப்போர் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பல விஷயங்களையும் சரி, எல்லாத்துலேயும் சரி. ஸோ இப்படி போகக்கூடிய பனிப்போர் 2024 பாஜக கை கொடுக்குமா நம்ம பொறுமையாக பார்த்தான்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறோம்.